கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 5:22, 5:24 ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. வாக் வித் காட், டாக் வித் காட். ஆண்டவரோடு நடப்பதும், ஆண்டவரோடு பேசுவதும், ஆண்டவரோடு ஜீவிப்பதும். அதை தான் ஆதியாகமம் 6:9 நோவா தேவனோடு சந்தித்து கொண்டிருந்தான். தேவனோடு சந்தித்து கொண்டிருத்தல் ஒரு பாக்கியமான காரியம். ஆகினாலே நோவாவின் இடத்துல ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது? நோவாவுக்கு தேவன் அந்த கப்பலை உருவாக்கி, பேழையை உருவாக்கி, அந்த ஜனங்களையெல்லாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது போல் அறிவித்து, இதெல்லாம் அழிய போகிறது என்று சொல்லி அந்த 8 பேரை காப்பாற்றத்தக்கதாக எல்லா மிருகங்களிலும் ஜோடி ஜோடியாக காப்பாற்றும்படியான பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நோவாவுக்கு மேலே இருந்து அந்த ப்ளூ பிரிண்ட் வந்தது. பேழை செய்தான். அந்த 8 பேரை அவன் உள்ளே கூப்பிட்டான். அடுத்தது அந்த ஜீவ ஜந்துக்களை ஜோடி ஜோடியாக வைத்தான். இப்படியாக ஒரு பெரிய நோவாவின் கண்ணிலே கர்த்தரின் கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. எனக்கு அருமையானவர்களே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொன்னப்பட்டால் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருங்கள். வாக் வித் காட், டாக் வித் காட். அந்த ஆதியாகமம் புஸ்தகம் 3 அந்த ஏதோன் தோட்டத்தை தேவன் என்ன செய்தார்? மூடிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் புஸ்தகம் 3 அவன் ஒரு மூடு விழா ஏற்படுகிறது, மூடிவிட்டார். ஆனால் வெளிப்படுத்தல் 3 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உன் இருதய கதவை தட்டுகிறேன், திற என்று சொல்லுகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லி அந்த சபைக்கு சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய காரியங்கள் அபரிதமானது, ஆச்சரியமானது, அது மிகவும் அற்புதமானது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தை நன்றாக வாசியுங்கள். முதல் புஸ்தகத்திலே பல அற்புதமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தார், எரியோவை தகர்த்தோ அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றும் வாழ்ந்திடுவோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கும்படியாக, இயேசுவோடு வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே வாருங்கள். கர்த்தரோடு கூட ஜெபத்தின் வேத வசனத்திலேயும் உபவாசத்திலேயும் ஆண்டவரோடு கூட நீங்கள் நடங்கள். தானியேல் தேவனுடைய முகத்தை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேடினது போல தேடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். God bless you.